திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம், திரு ஆலவாய்க்காண்டம், சங்கப்பலகை தந்த படலம், 51வது திருவிளையாடல், பாகம் 3, 2393. வேடொரு வாகி மேரு வில்லி தன் நாமக்கோல் எய்து ஆடமராடி தென்னன் அடுபகை துறந்த வண்ணம் பாடினம் சங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடு ஒப்ப கூடி முத்தமிழின் செல்வம் விளக்கிய கொள்கை சொல்வாம். மேருமலையை வில்லாக உடைய சோமசுந்தர பெருமான் வேட்டு மன்னனாக திருமேனி தாங்கி வந்து தனது திருப்பெயர் பொறித்த கணைகளை விடுத்து பாண்டிய மன்னனுடைய பகையை வென்று சோழனை துரத்திய திருவிளையாடலை நாம் இதுவரை கண்டோம். இனி சங்கத்தார்க்கு பலகை அளித்த அருளி அவரோடு ஒப்ப இருந்து கூடியிருந்து முத்தமிழை வளர்த்த திருவிளையாடலை இனி காணலாம். வங்கிய சேகரன் கோள் வாழு நான் மேலோர் வைகல் கங்கையன் துறைசூழ் கண்ணி கடிமதில் காசி தன்னில் பங்கயம் முளரி புத்தேள் 10 பரிமா வேள்வி புங்கவர் மகிழ்ச்சி தூங்க மறை வழி போற்றி செய்தான். இவ்வாறு வங்கிய சேகர பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வரும் ஒரு நாளில் காசிப்பதியில் தாமரை மலரில் இருக்கக்கூடிய இருக்கையாக உடைய பிரம்மன் 10 பரிமா வேள்வி குதிரைகளை வைத்து செய்யக்கூடிய அசுவமேத யாகத்தை 10 யாகத்தை முறையாக மறை வேத விதிப்படி செய்து முடித்து நிரம்பிய வழினால் நன்னீர் ஆடுவான் நீண்ட வீணை நரப்பிசை வாணி சாவித்ரி எனும் நங்கை வேதவரப்பிசை மனுவாம் காயத்ரி என்னும் மடவாரோடும் பரப்பிசை கங்கை நோக்கி படருவான் படரும் எல்லை. இந்த 10 அசுவமேத யாகத்தையும் முடித்த பின்னர் பிரம்மன் கங்கையில் நல்ல நீராடுதல் பொருட்டு கவினையுடைய கலைமைகளையும் சாவித்திரியையும் வேதத்தை மந்திரமே வடிவமாகிய காயத்ரின்ற மடவாளோடு தன்னுடைய 3 துணைவியர்களோடு கங்கை ஆற்றினை நோக்கி செல்வாராயினான். அவ்வாறு செல்லும் பொழுது நாணவார் குழலி நாரம் மூவருள் நாவின் செல்வி வானவார் இயங்கும் விஞ்சை மாதராள் ஒருத்தி பாடும் காணவாறு உள்ளம் போக்கி நின்றனல் கமலயோனி ஆனவால் அறிவன் ஏகி அன்னதி கரையைச் சேர்ந்தான். அப்படி மகள் பிரம்மன் தன்னுடைய 3 துணையர்களோடும் மாதரோடும் போகும் பொழுது வானின் வழியே ஒரு விஞ்சை மகள் பாடும் இசை வெள்ளத்தை நாமகள் கேட்கின்றாள். அதில் தன்னுடைய உள்ளத்தை செலுத்தி நின்று கேட்கின்றாள். இதை அறியாத பிரம்மன் கங்கை நதிக்கரையை சென்று அடைகின்றான். நாமகள் வரவு தாழ்ப்ப நங்கையர் இருவரோடும் தாமரை கிழவன் மூழ்கி தடங்கரை ஏறும் எல்லை பாமகள் குறுகி என்னை அன்றி நீ படிந்தவாறு என் ஆமென வெகுண்டாள் கேட்ட அம்புயத் அண்ணல் சொல்வான். அப்படி நாமகள் வரவு தாழ்ந்ததையும் அறியாது கங்கையில் தன்னுடைய மற்ற 2 மடந்தேர்களோடும் பிரம்மன் நீராடி கரை ஏறும் பொழுது கலைமகள் வந்து சேர்ந்து என்னை அன்றி நீ நீராடியது என்னை என்று சினத்தால கோபம் கொண்டு பிரம்மனிடம் கேட்கின்றாள். அதனை கேட்ட பிரம்மன் குற்ற நின் மேலதாக நம்மை நீ கோபம் கொள்வது எற்று என வினைய தீங்கை என் அரு மாக்கள் தோற்றம் உற்றனை ஒழுத்தி என்னா உரைத்தனன் சாபமேற்கும் பொற்றொடி மடந்தை அஞ்சி புலம்பு கொண்டு அவலம் பூண்டாள். குற்றம் உன்னுடைய மேலதாக இருக்க நீ வரவு தாழ்த்து நின்று குற்றம் உன்னுடையதாக இருக்க நீ அதனை அறியாது நம்மை நீ கோபம் கொள்வது எம்மை நீ கோபம் கொண்டு வெகுழ்வது என்ன காரணம் என்று கூறி இந்த குற்றத்தை
வரவு தாழ்ந்த குற்றம், கோபம் கொண்ட குற்றம். இந்த குற்றங்களை நீக்குவதற்காக எண்ணறு மாக்கள் தோற்றம் 8:6:48 எண்ணற்ற மனித பிறவி எடுத்து பின் நீ குற்றம் நீக்குவாய் என்று பிரம்மன் கூற, அந்த சாபத்தை கேட்டு அஞ்சி புலம்பி துன்புற்று நின்றாள் கலைமகள். ஊன் இடர் அகன் நோய் உன்னார் உயிர் துணையாவேன், இந்த மானிட யோனிப்பட்டு மயங்குகோ என்ன வண்டு தேனிடை அழுந்தி வேதம் செப்பும் வெண் கமலச் செல்வி தான் இடர் அகல நோக்கி சதுர்முகன் தலைவன் சாற்றும். உடம்பெடுத்து பிறத்தல்ன்ற நோய் துன்பம் நீங்கி அகன்று இருக்கக்கூடியவன் நீ, உன்னுடைய உயிர் துணையாவேன் யான், நான் இந்த மனித பிறப்பின் பார்ப்பட்டு மயங்குவேனோ என்று கலைமகள் கூறி நிற்க நான்முகன் கூறுகின்றான். பிரம்மன் பிறவி துன்பம் அகன்றவன்னு சொன்னாலும் நம்மை போல சகலர்களைப் போல குறுகிய வாழ்நாளை உடையவன் அல்லன். ஊழியாக இருக்கக்கூடிய ஊழிக்காலம் பிறவி நீங்கி இருக்கக்கூடிய பேறு பெற்றவன் பிரம்மன். அதனால் அவனை நீ உடம்பெடுத்தலாகிய துன்பம் அறியாத உனக்கு உயிர் துணையாகிய நான் அந்த துன்பத்தில் அழுந்துதல் முறையோ என்று கலைமகள் கூறி நிற்க, அதற்கு பிரம்மன் 2400 முகில் தரும் முளை நின் மெய்யா முதல் எழுத்து 51 திகழ் தரு மாகாராதி ஹாகார மீராச் செப்பி புகழ்தரு 48 40 என் புலவராகி அகழ்தரு கடல் சூழ் ஞாலத்தவர் தரித்திடுவ ஆக. அத்தகு வருணம் எல்லாம் ஏறி நின்று அவற்றின் மெய்த்தகு தன்மை எய்து வேறு வேறு இயக்கம் தோன்ற உய்த்திடும் அகாரத்திற்கு முதன்மையாய் ஒழுகுநாதர் முத்தமிழ் ஆலவாயம் முதல்வரம் முறையான் மன்னோ. கலைமகளே, உன்னுடைய வடிவமாகிய 51 முதல் எழுத்துக்களில் விளங்குகின்ற ஆகார முதலாக ஹாகாரம் ஈராக உள்ள 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாக பல்வேறு வர்ணங்களில் தோன்றி இந்த கடல் சூழ்ந்த நில உலகத்தில் அவதரித்திடுவார்கள். நின் வடிவாம் 51 முதல் எழுத்துக்கள் அதில் விளங்குகின்ற ஆகாரம் முதலாக ஹகாரம் ஈராக உள்ள 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாக கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தில் அவதரிப்பார்கள். அவ்வெழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் உயிர் தரும் தனி முதலான அகரத்திற்கு தலைமையான கடவுள் சோமசுந்தர பெருமானே ஆவார். ஆதலால் அவரும் ஒரு புலவராகி இந்த புலவர் கூட்டத்தை 49ஆக ஆக்கிவிடுவார். அகரமாகிய உயிரெழுத்து மற்ற எல்லா எழுத்துக்களோடும் பிரிப்பின்றி கலந்து நின்று அவற்றை இயக்குகின்றது. அகர உயிர் இல்லாமல் ஏனைய எழுத்துக்களுக்கு இயக்கம் இல்லை. அதனாலேயே அகரமாகிய உயிரெழுத்து இல்லையாயின் ஓர் எழுத்தும் இல்லையாம் என்று கூறப்படுகின்றது. முதல்வன் சோமசுந்தர பெருமானே அந்த 48 புலவர்களுடைய உள்ளத்திலும் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு அறிவை தோற்றுவித்து அருள்வார். இதையே முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றும், திருவருள் பயனில் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அகரமாகிய உயிரெழுத்து இல்லையாயின் மற்ற எழுத்துக்களே இல்லை என்றும், அதுபோல பிரம்மம் இல்லையாயின் மற்ற எந்த ஒரு பொருளும் இல்லை என்று நமக்கு வேதங்கள் காட்டுகின்றன. ஏனைய புலவர்களின் அறிவு விளங்குமாறு செய்து அருள் செய்பவர் 3 முத்தமிழை உடைய திரு ஆலவாயின் கண் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய எம் சோமசுந்தர பெருமானே என்று கூறி முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.